வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் அரசகுமார் அவர்களும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும், ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். டெல்லியில் இன்றைக்கு காலையில் சுகேஷ் சந்திரசேகர்ங்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரிடம் 1.3 கோடி ரூபாய் 1,30,00,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அது தேர்தல் ஆணையத்தின் சில அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுவதற்காக அவர் வச்சிருந்தாரு. இந்த பணத்தை டிடிவி தினகரன் தரப்பு இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக கொடுக்க சொன்னதாக அவர் டெல்லி காவல்துறையிட்ட சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் டிடிவி தினகரன் மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லுது. இதை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன், அதிமுகவை அழிப்பதற்கு யாரோ சதி செய்கிறார்கள் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. இது டெல்லி காவல்துறை ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்த ஒரு நடவடிக்கைன்னு பாக்குறீங்களா, இல்ல தினகரன் சொல்ற மாதிரி இது ஒரு அரசியல் சதியாக பார்க்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்களை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம உரையாடலாம்னு நினைக்கிறேன். தனியரசு. இல்லை, இயல்பா அம்மாவோட மறைவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஜனநாயக வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அறுதி பெரும்பான்மையோட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவோடு நடைபெற்று வந்த ஒரு அரசை திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு அவருக்கென்று அவங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு இந்த வழக்குல டிடிவி தினகரன் மேல வழக்கு பதிவு செய்ததுக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இல்லை, அரசு உங்களுக்கு இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளினுடைய செல்வாக்கை வலுவிழக்க செய்ய பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து திட்டமிட்டு இப்படிப்பட்ட புகார்களின் அடிப்படையில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மாயாவதி அம்மா மேலே சிபிஐ இதே மாதிரி வழக்கை போட்டு அவங்கள முடக்குனாங்க, அவங்க இன்னும் மீள முடியலை. அது மாதிரி ஒரு சாரதா சிட்பண்ட்ஸ் ஊழல் அப்படிங்கிற ஒரு புகாரின் அடிப்படையில் மேற்கு வங்கத்தினுடைய மிகச்சிறந்த செல்வாக்குமிக்க ஒரு தலைவி மம்தா பானர்ஜியை எவ்வளவு கடுமையாக அமைச்சரையாக இதே மாதிரி இப்போ நம்ம அமைச்சர் மேலே வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்த மாதிரி அந்த மாநில மேற்கு வங்கத்தினுடைய மாநில அமைச்சரை கைது செய்கிறது, அமைச்சராக இருக்கிற பொழுதே கைது செய்யும். சாரதா சிட் ஃபண்ட்ஸ் கேஸோ அல்லது மாயாவதி மேல போடப்பட்ட வழக்குகளோ எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம அரசாக முன் பொய்யாக புனைந்து போடப்பட்ட வழக்குகள்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் அது மனோகர் பாரிக்கர் மேலே, மராட்டியத்து மேலேயோ அல்லது கோவாவில் இருக்கிற இன்னொருத்தர் மேலேயோ நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற அல்லது இன்னபிற கட்சிகள் ஆளுகிற இடத்துல இல்லை பாருங்கள். ரொம்ப குறிப்பாக மாநிலத்தில் செல்வாக்கு பெற்றிருக்கிற பிராந்திய கட்சிகளினுடைய தலைமையின் மீது திட்டமிட்டு மத்திய ஏஜென்சிகளை, மத்தியனுடைய அதிகாரமிக்க, அது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும், வருமான வரித்துறையாக இருந்தாலும், அமலாக்கத்துறையாக இருந்தாலும், மத்திய குற்றப்பிரிவு சிபிஐ போன்ற பிரிவுகளை திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சி அஞ்சாமல் கூச்சம் இல்லாமல் சட்டத்தை மீறி, மரபுக்கு மீறி, ஜனநாயகத்திற்கு மீறி, மக்களாட்சி தத்துவத்திற்கு மீறி திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு புகாரை பெற்று வழக்காக்கி அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கை மாநில அளவில் கெடுப்பது. அது மட்டும் இல்லை, அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரமான அந்த மாநில ஆட்சியையும் அது சீர்குலைப்பதற்கு ஒரு முயற்சியாக கையாளுகிறது. அதுக்கு நீங்கள் கெஜ்ரிவாலை கூட பார்க்கலாம். இப்போ டெல்லியில் அவ்வளோ ஒரு எழுச்சியோடு கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்து, அந்த வரிசையில் மாயாவதி, மமதா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் வரிசையில் டிடிவியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு ஏற்ற ஒரு அணியை, இப்போ பன்னீர் அண்ணன் மேலே அந்த அணி மேலே அவங்க ஒரு நெருக்கமாக இருக்கிறாங்க. அதை ஒரு சங் பரிவார அமைப்பு மாதிரியாவே அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க. அவங்க மேலே எந்த பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க. டிடிவி, அந்த சின்னம்மா, சசிகலா அம்மா, அந்த அணி இந்த கட்சிக்கு பொறுப்பேற்கக்கூடாது, ஆட்சியில் அவங்களுடைய எந்த விதமான பங்களிப்பு இருக்கக்கூடாது, அதை திட்டமிட்டு முடக்கணுங்கிறதுனால நீங்கள் படிப்படியாக அவருக்கு ஆதரவாக இருந்த விஜயபாஸ்கர் அமைச்சர் மேலே வருமான வரித்துறையை ஏவி ஒரு நேர்மையாக மிகப்பெரிய பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் ஆர்கே நகரில் வெற்றி பெற வாய்ப்பு கடைசி நிமிஷத்தில் தட்டி பறித்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. விரிவா பேசலாம். முதல்ல இது திட்டமிட்ட சரி, வலிமையாக மக்கள் செல்வாக்கு கொடுக்கிற ஆட்சியை, ஆளுகிற கட்சியை சீர்குலைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இது போன்ற புகாரை புனைந்து கற்பனையாக வழக்கு பதிவு செய்கிறதுங்கிறத குற்றச்சாட்டு. அரசகுமார், முதல்ல இது மக்களாட்சிங்கிறதே நான் கடுமையாக மறுக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது மக்கள்
முன்னாள் முதல்வர் அம்மையார் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களுக்குத்தான் வாக்களித்தார்களே ஒழிய அது எல்லாமே நம்மளுடைய விளக்கம் தானே. ஒண்ணு தேர்தல் வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யறோம். இப்ப சட்டசபை தங்களுடைய பெரும்பான்மையான ஒருவரை சகோதர சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்கள் பாரதிய ஜனதா வந்து மம்தா பானர்ஜியை மன்னசுக்கிறாங்க, மாயாவதி என்னசுக்கிறாங்க. சாரதா சிட்பண்ட்ஸ் ஊழல் வந்து மேற்கு வங்காளமே அல்லலப்பட்ட ஒரு விவகாரம். அதே மாதிரி மாயாவதி வந்து சிபிஐ வழக்குங்கிறது காங்கிரஸ் காலத்திலே போடப்பட்டது. நாங்கள் ஒன்றும் புதுசாக போடலை. பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒன்றும் புதுசாக போடலை. கெஜ்ரிவாலுங்கிறது கெஜ்ரிவாலுடைய ஆட்சி அதிகார வரம்புகளில் உள்ள பிரச்சனை ஒழிய கெஜ்ரிவால் மேலே ஒன்றும் அவர் முதலமைச்சராக இயங்க விடாமையோ அல்லது அவருடைய சொந்த இருங்க, நீங்க பேசும்போது நான் முழுசா கேட்டுட்டேன். இருங்க கொஞ்சம் நான் கருத்து சொல்றேன் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அழகா சொன்னீங்க. இது மாதிரி வந்து இப்போ 1,30,00,000 ரூபா ஒரு புரோக்கர், அரசியல் புரோக்கர் மாட்டி இருக்கிறதுக்கும் டெல்லியினுடைய காவல்துறை வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதுக்கும் தினகரன் மேல பதிவு செய்யப்பட்டதுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு என்ன சம்பந்தம்? பாரதிய ஜனதாவா சசிகலா அம்மா வந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட சொல்லி ஜெயிலுக்கு போய் சொன்னாங்க, தண்டனை கொடுத்தாங்க. டெல்லி காவல்துறை அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டுப்பாட்டுல இருக்குது. டெல்லியில இல்ல, அப்படி இல்ல, டெல்லியில தானே மாற்றாரு. டெல்லியில அவங்க அழகா சொல்றாங்களே, இல்ல இருங்க, அவங்க தான் அழகா சொல்றாங்களே, ஒரு மாதமா நடவடிக்கையை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம்ன்றாங்க. ஒரு மாதமா நடவடிக்கையை ஃபாலோ பண்றோம், டேப் உரையாடல்கள் கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில தான் நாங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கோங்கிறாங்க. இரண்டாவது அடிப்படையில் எடுக்கப்பட்ட இல்ல நீங்க சொன்னீங்க இது மாதிரி மக்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கா வாக்களித்தா நம்ம தான் எடுத்துக்கிறோம்னு. இப்ப ஆர்கே நகரை பத்தி பேசினாரு. ஆர்கே நகர் வந்து உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஓட்டுக்கு 4,000 ரூபாய் கொடுத்தாங்க, வீடு வீடா தொப்பியை போட்டுட்டு குடும்பமா உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி காசு கொடுத்தாங்கன்னு உலகம் தெரியும். விஜயபாஸ்கரை தேடி போய் யாரும் இங்க வழக்கு பதிவு செய்யல. விஜயபாஸ்கரை வந்து யாரும் குறி வச்செல்லாம் பிடிக்கல. ஆட்டோமேட்டிக்கலா வருமான வரித்துறைக்கு கிடைக்கப்படுற தகவல் அடிப்படையில் போறாங்க. அவர் கூடவே சேர்த்து சொன்னாரு, நீங்க பாரதிய ஜனதா கட்சி 3 தரப்பு பணம் கொடுத்ததாக புகார் சொல்லுச்சு. ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது ஒரு தரப்பு புகார், ஒரு தரப்பு கொடுத்தது. பாரதிய ஜனதா கட்சி திமுக பணம் கொடுத்துச்சுன்னு சொன்னோம். திமுக பணம் கொடுத்துச்சுன்னு சொன்னோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பலத்துக்கு வரப்பட்டது, அதிகமாக பேசப்பட்டது, பெரும்பான்மையான குற்றச்செயலில் ஈடுபடுத்தப்பட்டது வந்து தினகரனுடைய அணிதானே ஒழிய வெளிச்சத்துக்கு வேகமா வந்தது. மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு, ஊடகங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டு, இரண்டாவது ஒரு அமைச்சருடைய இல்லத்தில் யாருக்கு எவ்வளவு ரூபா கொடுத்துருக்கோம் போயிருக்கோன்ற கணக்கு வழக்கு என்ன வருமான வரித்துறை கொண்ட போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க? இல்ல பாஜக வந்து டைப் பண்ணி கொண்டு வச்சாங்களா? சொல்லுங்க. பாஜகவுடைய ரோல் என்ன இருக்கு? அந்த மாதிரி ஒரு அமைச்சர் வீட்ல இருந்து எடுக்கப்பட வேண்டிய எடுக்கிற துண்டு சீட்டுகளுக்கு மரியாதை உண்டுன்னு சொல்றீங்க. ஆமா, துண்டு சீட்டை சுருட்டி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோமே, தொலைக்காட்சி ஊடகத்துல பார்த்தோமே. அதற்கெல்லாம் உரிய மரியாதை உண்டு, நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை ஆதாரம் அது அப்படின்னு சொல்லல. அதன் அடிப்படையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வருமான வரித்துறை அதுக்கு விளக்கம் கொடுக்கும்ல. தியாகு, நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இப்பதான் ஒரு வழக்கு பற்றி செய்தி வந்திருக்கு. அவரை கைது செய்திருக்கிறாங்க. 8 நாள் விசாரணைக்கான நேரம் கொடுத்துருக்குறாங்க, போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்கு. இவரை பற்றிய செய்திகள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாமல் செய்திகளை திரட்டி சொல்கிறாங்க அந்த அதிகாரிகள். வட்டாரங்கள், சோர்சஸ் என்பது தான் வருதை தவிர அதிகாரபூர்வமாக இன்னும் அதிகாரி இன்னது சொன்னார் என்று எதுவும் அல்ல. இந்த முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய முழு விவரங்களும் கூட நமக்கு தெரியாது. முதல் தகவல் அறிக்கை என்பது எடுத்தோன முதல்ல யார் புகார் கொடுத்தாலும் அந்த முதல் தகவல் அறிக்கையாக மாறிடும். அதை நம்ம அதில் இருக்கிறது அப்படியே உண்மையாக இருக்கணும், இல்லாமல் போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு விபத்தில் இறந்தவரை கூட இந்த ஓட்டுநர் வேண்டுமென்றே கொன்று விட்டாருன்னு நான் சந்தேகப்பட்டால் நான் ஒரு புகார் கொடுப்பேன், அது உடனே எஃப்ஐஆர் ஆகிடும். இப்போ வீரப்பன் வழக்கில் வந்து உடனே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நீதிபதி சிவசுப்ரமணியம் உத்தரவிட்டார். கொலை வழக்காக கூட போடலாம். இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு இருக்குது, என்கவுண்டர் கேஸ் எல்லாத்தையுமே கொலை வழக்காக பதிவு பண்ணணும்லாம் இருக்குது. அதனால் முதல் தகவல் அறிக்கை அடிப்படையிலையும் சொல்ல முடியாது, அதுவும் நமக்கு முழுசாக வரல. ஆனால் இங்கே நம்ம பேசுகிறது என்னென்னா, நாட் அபவுட் ஃபேக்ட்ஸ் பட் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ். நிகழ்தகவுகள், பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் தான். முதல்ல இஸ் இட் பாசிபிள், இது போல் ஒரு காவல்துறை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு வழக்கு புனையவோ மற்றதோ வாய்ப்பு இருக்குதா? இதுக்கு எங்கே நம்ம போகணும்? இந்தியாவில் காவல்துறை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அரசியல் தலைமையில் இருப்பவர்களால் என்பதற்கு நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு அமைக்கப்பட்ட ஷா கமிஷன் சான்று. சரி, அதை வந்து உங்களுக்கு வந்து இந்திரா ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே தூக்கி முடக்கிட்டாங்க. எப்படி நடந்துச்சுன்னு இது காங்கிரஸ் பாஜக எந்த அரசாக இருந்தாலும் சரி,
இன்னும் சொல்ல போனால் மாநில அரசுகள் திமுக அதிமுக அரசுகளாக இருந்தாலும் சரி தங்கள் கையில் இருக்கிற காவல்துறையை அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்துவது என்பது இங்கு தொடர்ந்து நடக்குது. அதற்கு எதிரான பாதுகாப்புகள், அதற்கு எதிரான சீர்திருத்தங்கள், அதற்கு எதிரான சேஃப்கார்ட்ஸ் எந்த அரசாங்கமும் செய்யலை. இவங்க யாரை பார்த்து ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே எனவே அது வாய்ப்புகள் ஒன்று சொல்லிடுறேன். அந்த பக்கத்து வாய்ப்புகள் இருக்கு, அப்படி பயன்படுத்த முடியும். இன்னொரு பக்கத்து வாய்ப்புகள் என்ன? இது திரு தினகரன் அவர்களுக்கு எதிராக சொல்லப்படுது. எதற்கு பிறகு சொல்லப்படுதுன்னு நான் சொல்றேன்னா, உச்சநீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் வழங்கிய தீர்ப்புக்கு பிறகு சொல்லப்படுது. நான் இதை முக்கியமா பார்க்கிறேன். அந்த தீர்ப்புக்கு பிறகு, ஏன்னா நம்ம ஒன்று எடுத்துக்குவோம், சுதாகரன் மீது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது போதைப் பொருள் வழக்கு தொடரப்பட்டுச்சு. தினகரன் அந்த உண்மை மாறா பொய் மாறா அந்த வழக்கு என்னாச்சு? இப்படி பல வழக்குகள் நம்ம எடுத்துக்காட்ட முடியும். எனவே இவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அம்மாவிடம் அரசியல் கற்றவர்கள்னு சொன்னார். சரி, அம்மாவின் அரசியல் என்ன என்பது அந்த சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இதற்கான வாய்ப்பு, பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி உண்டு. எனவே நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வழக்கு முழுசா விரிவடையட்டும். இவர் குற்றமற்றவர் என்றால் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கலாம். எல்லா வாய்ப்புகளும். காவல்துறை கடந்த காலத்துல அதிகாரத்தில் இருப்பவர்களால் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை இதை பொய்யான வழக்காகவும் புனைந்திருக்கலாம் அல்லது மிகைப்படுத்தியும் செய்யலாம். கடந்த காலத்துல தவறான செயல்களில் ஈடுபட்டவர்கள் இந்த வழிமுறைகளை ஈடுபட்டவர்களோடு சேர்ந்து இருந்த காரணத்தினால் காசு கொடுத்தா எல்லாத்தையும் காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற நினைப்புல அதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்னு சொல்றீங்க. இது ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே நம்ம இங்க உட்கார்ந்து தீர்மானிக்க முடியாது. ஃபேக்டின் அடிப்படையில் இல்ல, ஊகங்களின் அடிப்படையில் தான் பேசுறோம் சொல்றீங்க. சரி, நீங்க எப்படி பார்க்கறீங்க? எல்லா விஷயங்களும் உங்களை சுத்தி தான் வந்து நிற்கும். அதாவது இந்த காவல்துறையாகப்பட்டது இருக்குத, அது எடுத்தவன் கை பொம்மை மாதிரியாட்டும் அது விளையாடுறது யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ப்ராக்டிக்கலாகவும் நான் பார்த்துருக்கிறேன். அது 1977 மிஸ்ஸஸ் காந்தி அரெஸ்ட் பண்ணதுலேருந்து எப்படி பொலிட்டிக்கல் இது யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் சுகேஷ் சந்திரன்றவர் ஒரு ப்ரைவேட் பர்சன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது எலெக்ஷன் கமிஷனரோ அல்லது தமிழ்நாட்டு அரசு அதிகாரியோ அல்லது இங்கே இருக்கிறவங்களுக்கு வேண்டப்பட்டவர்னு இன்னும் குறிப்பிட்ட இல்லை. அதே போல் மிஸ்டர் தினகரன் என்ற ஒரு A2, அதாவது அவர் இன்னொரு அக்யூஸ்டுன்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து ஒரு கவர்மெண்ட் இதில் கிடையாது. அவர் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஆகவே இதை ஒரு பார்க்கும்போது இது ஒரு ஆர்டினரி கேஸாக தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. 1000 கேஸில் இது ஒரு கேஸு காவல்துறைக்கு பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் சட்டம் அதன் வேலையை செய்கிறதுன்றது சொல்லலாம். ஆனால் இதில் வந்து இயல்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் மேல அவருடைய கட்சி சின்னம் முடக்கப்பட்ட வழக்குல சின்னத்தை திரும்ப பெறுவதற்காக அதாவது ஈசிக்கு பணம் கொடுத்ததாக வரக்கூடிய ஒரு புகார் சந்தர் மேல அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தகவல்கள் வெளியில வரும்போது அரசியல் தலைவர்களுடைய பெயர், அரசியல் கட்சியினுடைய பெயர் வெளியில வரும்போது இயல்பாக இது மேலிடத்துல ரெஃபர் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நடவடிக்கைக்கு வருமா, இல்ல சுதந்திரமாக காவல்துறை அதிகாரிகள் அந்த வேலையை செய்வாங்களா அப்படிங்கிறது இயல்பாக வரக்கூடிய சந்தேகம். கேஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே இது வந்து மேல கேட்டு பண்றக்கூடிய இது, அதாவது இது டெல்லி போலீஸ் பண்ணிருக்கு. இது வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் அல்லது இன்கம் டாக்ஸ் இல்ல, டிஆர்ஐ இல்ல, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கிடையாது. ஒரு டெல்லி போலீஸ் ஆகப்பட்டது செய்திருக்கிறது. ஒரு எஃப்ஐஆர் போட மத்திய உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லி போலீஸாரால் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்கன்னா, எதற்காக அவர் பணம் வைத்திருந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது அந்த சின்னத்தை முடக்குவதற்கு அதை சாதகமாக பேசி எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுப்பதற்காக மீட்பதற்காக அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஆதாரமாக அவங்க வந்து ஒரு ரெக்கார்டட் கான்வர்சேஷனும் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அவர்கிட்ட அது டிடிவி தினகரனோட பேசியிருக்கார் அவர், சுகேஷ் சங்கத்தார், அப்படின்ற ஒரு ஆதாரமும் இருக்கிறது. ஆகவே இதை வச்சுக்கிட்டு பிரைமே பேசி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும்.
ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உரிமை உள்ளது. சுவமோட்டோன்னு சொல்கிறது, அதாவது தன்னிச்சையாக இதை போல் ஒரு குற்றம் நடக்க போகிறது, அதை நாங்கள் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு அவர் குற்றம் செய்தாருன்னா உடனே எஃப்ஐஆரை போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆக இந்த வழக்கை பொறுத்தவரையில் கம்ப்ளைண்ட்னு யாரும் கிடையாது. இது ஒன்லி டெல்லி போலீஸார் தான். ஆகவே இந்த வழக்காகப்பட்டது டெல்லி போலீஸாரால் உருவாக்கப்பட்ட வழக்கு. அது அதில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். இப்போ அண்ணாடிஎம்கே கொடுத்துருந்தா டிஎம்கே கொடுத்துருந்துன்னு வச்சுங்க, இது காழ்ப்புணர்ச்சியால் கொடுத்தது, இல்லை பிஜேபி கொடுத்துருந்தாங்கன்னா காழ்ப்புணர்ச்சி உணர்ச்சி ஒரு அரசியல் ரீதியாக கொடுத்தது, அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். அரசியல் அப்படி கிடையாது. அரசியல் கட்சி கொடுத்திருந்தா காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லலாம். டெல்லி போலீஸே பண்ணியிருக்காரு. காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணிருக்க வேண்டியது இல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டெல்லி போலீஸுக்கும் தினகரனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அரசியல் ரீதியாக சில திட்டங்களை செயல்படுத்துவதற்கு டெல்லி போலீஸை உபயோகப்படுத்தியிருக்காங்கிற கேள்வி வந்து அடுத்த கட்டம். அதாவது இதான் முதல் கேஸாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. அதாவது ஒரு மற்ற நாட்டு இது மற்ற ஸ்டேட்டினுடைய ஒரு பிரைவேட் பர்சன் மேலே, அது ஒரு பொலிட்டிக்கல் மேலே ஒரு சிபிஐ ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு மத்திய அதிகார அரசாகப்பட்டது சிபிஐக்கு பண்ணலாம். ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் ஒரு தனி யூனியன் டெரிட்டரி அந்த போலீஸுக்கு இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படி என்று கேட்க வேண்டியதை கேள்வி கேட்டீங்கன்னா அது மத்திய அரசு தான் நான் சொல்லுவேன். அந்த மத்திய அரசாகப்பட்டது அது பாஜக ஆட்சியில் இருக்க தொட்டு மத்திய அரசு கிடையாது. மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட், உள்துறை தான். ஆகவே அதை இயக்கிறவர்கள் யாருன்றது பார்க்கும்போது தான் நீங்க பிஜேபி அரசு என்று சொல்றோம். இன்றைக்கு ராஜ்நாத் சிங் கையில் இன்றைக்கு ராஜ்நாத் சிங் உள்துறைக்கு கட்டுப்பட்ட டெல்லி போலீஸ் இந்த வழக்கை போட்டது அரசகுமார். அதாவது ஐயா வந்து ஒரு சிபிஐனுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரி, அவங்களுக்கு தெரியாது இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது வருமான வரித்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், எதுலேயுமே பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தலையீடு கிடையாது. சரி, அது பல உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். இது டெல்லி போலீஸ் ஏன் பண்ணாங்க, டெல்லி போலீஸுக்கு என்ன அக்கறை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவங்க மேல் அதிகாரிகள்கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைமை, டெல்லி போலீஸ்ல மேல் அதிகாரி யாரோ அவர் வந்து அவர் வரைக்கும் போயிருக்கோம். லோக்கல் என்கொயரி ஆபீசர்ல இருந்து டெல்லி போலீஸ்ல ஹைரார்கில கடைசியில் இருக்கிறவர் வரைக்கும் போயிருக்கோம். அதை தாண்டி அமைச்சர், உள்துறை அமைச்சருக்கு போயிருக்காது. ராஜ்நாத் சிங் இதுதான வேலை? சரி, ரைட். ராஜ்நாத் சிங் இது வேலை இல்ல. டெல்லி காவல்துறையினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் தான் முடிவு செய்து இந்த விஷயம் செஞ்சாங்க. இயல்பா அடுத்த சந்தேகம், இந்த 1,30,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது, இதை எதுக்கு வச்சிருந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இதை வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்தேன். அவங்க யாருங்கிறது காவல்துறைக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் தொடர்பான நபர்கள் யார் மேலேயும் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டதாக இந்த செய்திகள்ல இல்ல. சரி, ஆனா தினகரன் கொடுத்தாருன்னு அந்த பிடிபட்டவர் சொன்னதன் அடிப்படையில் தினகரன் பெயர் உடனடியாக சேர்க்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த இவர் நம்ம சுகேஷ் சுந்தருக்கும் தினகரன் தரப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் உரையாடல்கள், நடவடிக்கைகள், சந்திப்புகள், போக்குவரத்து. உதாரணமா ஒரு எம்பியினுடைய கார் ஸ்டிக்கர் கூட எம்பியினுடைய ஸ்டிக்கர் இருக்குன்னு சொல்றாங்க. ராஜஸ்தான் நாடாளுமன்ற ஒரு ஸ்டிக்கர் அவர் ஒட்டி வச்சிருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு என்ன தொடர்பு? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இவருக்கு நம்ம பிடிபட்ட ஆளு வந்து ஃப்ராடுன்னு தெரியுது. ஆமா, பிடிபட்ட ஆளு வந்து ஃப்ராடுன்னு தெரியுது. வச்சிருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஸ்டிக்கரை கூட ஒட்டிருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஸ்டிக்கரை கூட ஒட்டிருக்கலாம். இல்ல என்னன்னு கேட்டு இப்ப நீங்க அவருடைய ஸ்டேட்மென்ட்டும் எல்லா விதமான நீங்க கேட்ட கேள்விக்கு அல்ல, அவருடைய ஸ்டேட்மென்ட் நீங்க வந்து ராஜஸ்தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற ஆளு, ராஜஸ்தான் எம்பி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறவர், ஏற்கனவே பல மோசடிகளுக்கு உள்ளானவர், எப்படி தியாகு வந்து டெல்லி போலீஸினுடைய ட்ராக் ரெக்கார்டு மோசங்கிறதுனால இந்த வழக்கு வந்து நேர்மையானதாக இருக்க முடியாதுன்னு சொல்றாரோ, எப்படி அதிமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு மோசமானதாக இருக்குங்கிறதுனால இவங்க கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் மறுக்க முடியாதுன்னு சொல்றாரோ, அதே மாதிரி அந்த பிடிபட்ட நபருடைய ட்ராக் ரெக்கார்டும் மோசமான ட்ராக் ரெக்கார்டு. எனக்கு இன்னும் அடுத்த கட்டமாக கேட்க வேண்டியது, முடக்கப்பட்ட சின்னத்தை மீட்பதற்கு பணம் கொடுக்கிறதுக்காக இப்ப பிடிபட்டு இருக்கு, அந்த முயற்சி பிடிபட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் இட் இஸ் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உண்மைன்னு ஏற்றுக்கொண்டா பிடிபட்டது முடக்கியதை மீட்பதற்காக. அப்போ இதனுடைய பிளிப் சைடு
சின்னத்தை முடக்குவதற்காகவும் தேர்தல் ஆணையத்துக்கு யாரோ பணம் கொடுத்திருக்கலாம். இல்ல அதான் இல்ல ஒரு வாய்ப்பு, பாசிபிலிட்டிஸ். பேசுறது ஃபேக்டின் அடிப்படையில பேசல, பாசிபிலிட்டிஸ் அடிப்படையில பேசுறோம். இல்ல பாசிபிலிட்டிஸ் அடிப்படையில பேசுறோம். தியாகு சொன்னார்ல, அப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டோம். அந்த பாசிபிலிட்டிஸ நீங்க வந்து மீட்பதற்கு பணம் கொடுக்கப்பட்டிருந்தால் முடக்குவதற்கும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம்ங்கிறது ஒரு பாசிபிலிட்டியா இல்லையான்னு மட்டும் கண்டிப்பா கிடையாது. எப்படி நான் சொல்றேன் இப்ப அந்த ஒரு ஃப்ராடு அவன் தான் சொல்றான், நாங்க வந்து இதுக்காக தான் பணம் வாங்கி வச்சிருக்கேன், 60 கோடி ரூபாய் பேசி அட்வான்ஸா அந்த ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றானே ஒழிய தேர்தல் ஆணையத்தை சம்பந்தப்பட்டவங்க யாராவது உரையாடலையோ சந்திப்புலையோ சம்பந்தம் இருந்திருந்தால் கண்டிப்பா அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கலாம். இல்ல, அவங்க வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான். அதாவது தேர்தல் ஆணையத்தின் சில அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக அவர் சொல்றாரு. யாரு? இவரு சுகேஷ் சொல்றாரு. இல்ல யாரு அந்த அதிகாரி? யாரு? அது போலீஸ்ல சொல்லிருப்பாரு. நமக்கு செய்தியாக வரல. தினகரன் பற்றிய செய்தி நமக்கு உடனே வருது. அதத்தான் சொல்றேன். தினகரன் பற்றிய செய்தி நமக்கு உடனே வருது. ஆமாங்க. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் யாருங்கிற செய்தி நமக்கு வரல. நம்பகத்தன்மையான நியாயமான நடந்துகிட்டு இருக்க ஒரு துறை மீது அவ்வளவு வேகமா வருந்துறது. சொல்லப்பட்டவர் நம்பகத்தன்மையற்றவர். தேர்தல் ஆணையத்தில் உள்ள கருப்பு ஆடுகளுக்கு இந்த பணத்தை கொடுக்கவே அவர் டெல்லி வந்ததாக சுகேஷ் சொன்னாரு. உடனடியாக அவரை கைது செய்தோம். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டிடிவி தினகரன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம். அதாவது கருப்பு ஆடுகள் மேல வழக்கு இல்ல. ஸ்டேட்மெண்ட் போலீஸ் ஆபீசருடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல, சுகேஷ் கொடுத்த ஸ்டேட்மென்ட் சொல்றாங்க. சுகேஷ் சொன்னதுல இருந்து அவங்க சொல்றாங்க. ஆமா, தேர்தல் ஆணையத்துல சில கருப்பாடுகள் இருப்பதாகவும் அந்த கருப்பாடுகள் கொடுப்பதற்காக வைத்திருந்த தொகை என சுகேஷ் சொன்னாருன்னு சொல்றாங்க. சுகேஷ் சொன்னாருன்னா அந்த பணத்தை சொல்லப்பட்டவர் நம்பகத்தன்மை உள்ளவர், சொல்லப்பட்டவர் அவர் சொல்றதுல அந்த ஸ்டேட்மெண்ட் சுகேஷோட ஸ்டேட்மெண்ட்ல 2 பகுதி இருக்கு. ஒன்னு இந்த பணத்தை அவர்கிட்ட யார் கொடுத்ததுன்னு, இன்னொன்னு அவர் இந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்க போறாருன்னு. கண்டிப்பா நீங்க கொடுக்க போறாரு, யார்கிட்ட அதை கொடுக்கறத பத்தி பேசினாருங்கிறத நம்ம டோட்டலா பேச மாட்டேங்கிறோம். யார் கொடுத்தாருன்னு அவர் சொல்றாரோ அதை பத்தி மட்டும் நம்ம அதிகமா பேசுறோம். பேசாம இல்ல, அந்த விளக்கத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பேசாம கிடையாது. எவனோ ஒருத்தன் போய் பணம் கையில இருக்கு, தினகரன் மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது அவர் நியாயமான குற்றச்சாட்டை சொல்றாரு. தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் குற்றச்சாட்டை சொல்லும் போது அவர் எவனோ ஒருத்தன் என்னவோ சொல்றாங்க. அதைத்தான் சொல்ல வர, முழுசா கேளுங்க. எவனோ ஒருத்தன் ஒரு புரோக்கரா இருக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சுக்கிட்டு அந்த தொகை தினகரன் கொடுத்ததான்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பா காவல்துறை நம்பி இருக்காது. தினகரன் கொடுத்ததுக்கான ஆதாரங்கள், உரையாடல்கள், நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் 1 மாத காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. தேர்தல் ஆணையத்துல சில அதிகாரிகளை வச்சு அந்த ரெட்டலையை வந்து மீண்டும் தினகரன் தரப்பு கைப்பற்றதாக ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதன் அடிப்படையில் நாங்க வந்து அந்த தொடர் நடவடிக்கையில் இறங்கும் போது ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி சுகேஷ்ங்கிற நபர் இதுல ஈடுபட்டு இருந்தாரு. அந்த உரையாடலாம் கேட்டோம். அதுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த அறையில போய் நாங்க கேட்சப் பண்ணோம்னு சொல்றாங்க. அதே நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்தோடு யாராவது ஒருத்தரோடு இந்த சுகேஷ் தொடர்பு இருந்து வைத்திருப்பார்கள், கண்டிப்பாக அவங்க ஏத்திரியாக எப்பேர்ல பதிவு பண்ணப்பட்டிருப்பாங்க. நபர்கள் சொல்லப்படவில்லை. பேசலாம். தனியரசு சுகேஷை பத்தி நிறைய ஃபுல்லா கதைகள் இருக்கு. அவர் என்னென்ன இதுக்கு முன்னால் என்னென்ன வழக்குகளில் கைது செய்யப்பட்டார், யாரெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல மோசடி செய்தார் அப்படின்றத பத்திலாம் நிறைய கதைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நபரையா நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க ஒரு வேலையை பணத்தின் மூலமாக சாதிக்கலாம்னு நினைச்சா கூட இந்த மாதிரி ஆளை நம்பியா பணத்தை கொடுப்பாங்க? எப்படி? இல்ல யாரா இருந்தாலும் சரி, நான் சின்னத்தை மீட்டு தரேன்னு சொல்லி வந்து கேட்டா பணத்தை தூக்கி கொடுத்துருவாங்களா? திட்டமிட்ட ஒரு தொழில்முறை மோசடி குற்றவாளி, கிட்டத்தட்ட ஒரு பிட்பாக்கெட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒயிட் காலர் கிரிமினல். அவனை நம்பி ஒரு 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 நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி, எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அனுபவமிக்க ஒரு நபர் அல்லது ஒரு இயக்கம், அதனுடைய தலைமை இது மாதிரியான தேர்தல் ஆணையத்திடம் இது மாதிரியான ஒரு லஞ்ச பணத்தை ஒரு 25 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ 2 கோடியோ கொடுத்து முடக்கப்பட்ட ஒரு சின்னத்தை மீட்க முடியுங்கிற நம்பிக்கையை முதல்ல வந்து அந்த அந்த எண்ணமே தவறு. அது இவங்களுக்கு தெரியும். அதாவது ஊழல் செய்யறதுக்கோ குற்றத்தை செய்வதற்கோ அதிகாரம் தூண்டுறதில்லை. ஆனா அதிகாரத்தை இழந்து விடுவோமோ அப்படின்னு ஒரு பயமும் பதற்றமும் ஒரு மனிதனுக்கு வரும் என்றால்
அவர் வந்து யாரையாவது அப்படி தப்பான நபர்கள் கூட நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவங்க அப்படி நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா டிடிவி பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க வந்து கட்டாயமா இந்த மாதிரியான தவறான நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்க மாட்டாரு. அது ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த டீம் எல்லாருமே அவங்க இப்படியெல்லாம் ஒரு பெரிய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐஏஎஸ் மூத்த அதிகாரி, நம்ம ஏற்கனவே மூத்த அதிகாரி நம்ம ரகுமத் சொன்ன மாதிரிலாம் மிகச்சிறந்த ஒரு தனித்து இயங்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு அதிகார ஆணையமா இருக்கிற ஒரு ஆணையத்தை ஒரு கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி ஒரு சின்னத்தை வீட்டுல 50 கோடி ரூபாய் டீல்னு சொல்றாங்க. 60 கோடி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க இந்த சுகேஷ் வந்து 50 கோடிக்கு டீல முடிச்சிட்டாரு. 50 கோடியில இப்ப முதல்ல இந்த 1 கோடியே 30 லட்சம் ரூபாயை கொண்டு கொடுக்க போறாரு அப்படின்னு அந்த சுகேஷ் சந்தர் அந்த செய்தி நம்ம சாதாரணமா வழக்க வழியில சொன்னா உண்ணா நம்பர் பிராட் அப்படிங்கிறது அது நம்ம போலீஸோட ஹிஸ்டரியில இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லிக்கிட்டு பல கோடி ரூபாய் 19 கோடி ரூபாயை மோசடி செய்த ஒரு சீட்டிங் பர்சன். அவனை நம்பி இந்த மாதிரி டெல்லியில் பண்ணிருக்க மாட்டாங்க. அது மாதிரி அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மத்திய குற்றப்பிரிவு சிபிஐயும் அல்ல, அமலாக்க பிரிவு அப்படி ஒரு நிலைமை அப்படி ஒரு நிலைமையில இந்த மாதிரி ஒருவரை பிடிச்சாருன்னா அந்த மாதிரி நம்பகத்தன்மையே இல்லாத, அதாவது இந்த குற்றத்தை செய்வதற்கு கூட ஒரு நம்பகத்தன்மை தேவைப்படுது. அந்த நம்பகத்தன்மை கூட இல்லாத நபர்கிட்ட இவங்க பணம் கொடுத்தாங்கன்னு ஒரு கேஸ், அது உருவாக்கப்பட்ட கேஸாக இருந்தால் இப்படி ஒரு வீக்கான நபர் மேல கட்டுவாங்களா? இல்ல கட்டுவாங்களா? டெல்லி போலீஸ் கட்டுவாங்களா? டெல்லி போலீஸுக்கு பின்னால இருந்து யார் இயக்குவதாக நீங்க குற்றம் சாட்டுறீங்களோ அந்த யாரோ வந்து இந்த நபர் மேல அந்த அவ்வளவு சுமையையும் கொண்டு வைப்பாங்க. காவல்துறையே அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. ஐயாவுக்குலாம் தெரியும். தியாக ஐயாவுக்கோ ரகுமத் ஐயாவுக்கோ இதெல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம். அப்போ எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஹெராயினை வச்சு நம்ம ஒரு ஆளை குற்றவாளி ஆக்கிறத பார்த்துருக்கோம். கஞ்சாவை வச்சு ஒரு குற்றவாளி ஒருத்தனை ஆக்க பார்த்துருக்கோம். கொலையே செய்யாத பாண்டியம்மாள் இல்லையா? இல்ல பாண்டியம்மாள்னு ஒரு அம்மா மதுரையை சேர்ந்தவங்க. கணவர் தண்டிக்கப்பட்டு விசாரிச்சு நீதிமன்றமே தண்டிச்சு சிறையில் இருந்தாங்க. அந்த அம்மா உயிரோட வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம நீதித்துறையோ நம்ம காவல்துறையோ நம்ம அரசியல்வாதிகளோ நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த சிஸ்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் அப்பளுக்கு இல்லாமல் நேர்மையாக கண்ணியமாக உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் சட்டத்துக்குட்பட்டு தான் விசாரிக்கும், புகார் பதிவு செய்யும், நடவடிக்கை எடுக்கும், தீர்ப்பு வரும், நீதி கிடைக்குங்கிறதெல்லாம் இங்கே நம்ம நாட்டில் 100 விழுக்காடு உண்மையானது அல்ல. ஆகவே இந்த சுகேஷ் சந்தருங்கிறவர் அந்த நபர் தந்த வாக்குமூலம் உண்மைக்கு மாறானது. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உடனடியாக டிடிவி மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அணியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிற தினகரன் மீது புனையப்பட்டிருக்கிற இந்த வழக்கு அப்பட்டமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு, ஆட்சி மீது களங்கத்தை ஏற்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க இந்த ஆட்சியை உடனே கலைக்கணும், ஆட்சியை உடனே கலைக்கணும், ஆட்சியை கலைக்க சொல்றது. அதனால அவங்க வந்து மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வர முடியல, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எந்த கட்சியும் வர வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் ஆளுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிற ஆட்சியையே கலைப்பதற்கு திட்டமிட்டு இங்கு ஒரு பரப்புரை செயற்கையாக தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய எல்லா வகையான மத்திய அரசினுடைய ஏஜென்சிகளை நிர்வாக அமைப்புகளை பயன்படுத்துறது மிக கண்டிக்கத்தக்கது. அது வன்மையாக அதை ஏற்கக்கூடாது. தினகரன் மேல டெல்லி காவல்துறை போட்ட வழக்கு வந்து அரசியல் சதி, அதிமுகவை அழிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறது தனியரசனுடைய குற்றச்சாட்டு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நீங்க வந்து சுகேஷ் சந்திரசேகர் அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய இந்த கிரிமினல் பேக்ரவுண்டு பற்றி நம்ம பேசுகிறோம். சரி, இந்திய அரசு காவல்துறை எப்படி பயன்படுத்தக்கூடும் என்பது பற்றி பேசுகிறோம். ஓகே. இப்போ இதில் மூணாவது வந்து தினகரனுடைய பேக்ரவுண்டை பற்றியும் பேசணும். அதான் நீங்கள் முதல்ல பேசுனீங்களா? இல்லை நான் சொல்கிறது 2 குறிப்பான செய்திகள் சொல்கிறேன். ஒன்று வந்து இப்போ அவர் அந்த கட்சியில் இருக்கிறாரு, அம்மா வழிங்கிறாரு, அதை பற்றி விஷயம் ஒன்று. அவர் ஃபெரா கேஸில் ஏற்கனவே கன்விக்ட் ஆனவர். சரி, அது இன்னமும் இருக்கு, அந்த வழக்கு அவர் மேலே இருக்கு, பெனால்ட்டி இருக்கு. அவர் 25 கோடி அபராதம் விதிக்கப்பட்டு 28 கோடி. ஒன்று. இரண்டாவது, ஜெயலலிதாவால் அவருடைய தலைவியினால கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மீண்டும் அவர்களை கட்சியில் சேர்த்து கொள்ள. சரி, இன்னும் சொல்ல போனால் சசிகலா அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு இவர் அவசரமாக கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டு ஒரு கடிதம் பெறப்பட்டு அப்படிதான் வந்தவர். சரி. இப்போ இது வந்து வெளியிலேருந்து திமுகவோ வேற கட்சியோ சாட்டிய குற்றச்சாட்டு அல்ல. அது மாதிரி அவரே குற்றம் சாட்ட மாட்டார். இந்த ஃபெரா கேஸ் என் மேல இப்படி வந்துச்சு அப்படி அதனால பழி வாங்கினாங்க, அது இல்ல. அல்ல ஜெயலலிதாவை தூண்டி விட்டு என்ன கட்சி மேல் நடவடிக்கை பழைய வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற வழக்குகள் இல்ல, பழைய வழக்குகள் இருக்குங்கிறதோ
அல்லது ஜெயலலிதாவால அவர் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்ங்கிறதோ அல்லது சிறைக்கு போவதற்கு முந்தைய நாள் சசிகலாவால உள்ள சேர்க்கப்பட்டவர்ங்கிறதோ இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட வழக்குல பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் பற்றி பேசும்போது நீங்க சுகேஷ் சந்திரசேகருடைய பேக்ரவுண்ட கணக்கில் எடுத்துக்கொள்றீங்க. இல்ல நான் நீங்க சொன்னதன் அடிப்படையில தான் நான் அதையும் சேர்க்கிறேன். சரி, நீங்க வந்து டெல்லி போலீஸுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, தினகரனுக்கு ஒரு கிரெடென்ஷியல் வச்சிருக்கீங்க. ஜெயலலிதா வழியை பின்பற்றுவேன்னு சொன்னதுக்காக நீங்க தான் வந்து தினகரனுக்கு கிரெடென்ஷியல்ஸ் சொல்றீங்க. அப்படி நீங்க அந்த ரெண்டு பேருக்கும் நீங்க கிரெடென்ஷியல்ஸ் சொல்லும் போது சுகேஷோட கிரெடென்ஷியல்ஸ் பத்தியும் பேசுவோம். நீங்க திரும்ப நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கு நீங்க திரும்ப வரீங்க. மூணு பேர் மட்டும் இல்ல நீங்க சொன்னதுல. நாலாவதாக எனக்கு ஒரு கேள்வி வருது. தேர்தல் ஆணையத்தினுடைய கிரெடென்ஷியல்ஸ் இங்க கேள்விக்குள்ள வருது. இந்த வழக்குல ஒரு தேர்தல் ஆணையத்திட்ட பணத்தை கொடுத்து முடக்கிய சின்னத்தை திரும்ப பெற முடியும் அப்படின்னு ஒரு டீல் நடக்குதுன்னா நீங்க உங்களுடைய அனைவர் பார்வையும் தினகரன் மேலையும் சுகேஷ்டையும் இருக்கிறத விட தேர்தல் ஆணையத்தின் பக்கம் போக வேண்டியது அவசியம். ஆனா நீங்க வந்து தினகரன் மேலையோ அல்லது டெல்லி காவல்துறையோடவோ இந்த விஷயத்தை சுருக்கிறதுக்கு முற்பட முடியாது. நான் சொல்றேன் இல்ல, பியூர்லி ஆன் த மெரிட்ஸ் ஆஃப் வாட் வி நோ நவ், இதுவரை நமக்கு தெரிந்திருக்கிற அந்த செய்திகள் அந்த அடிப்படையில் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை நீங்க தேர்தல் கமிஷனுக்கு குற்றம் சாட்டுறதுக்கு ஒண்ணும் வரல. ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் தினகரன் பணம் கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன வந்திருக்கு? இல்ல, தினகரன் பணம் கொடுத்தாரு. நான் சொல்றது அவர் சுகேஷ் சந்திராவுடைய ஸ்டேட்மெண்ட். சுகேஷ் சந்திரா ஸ்டேட்மெண்ட் படி தினகரன் பணம் கொடுத்தாரு இல்லையா? தினகரன் பணம் கொடுத்தாரு. தினகரன் வாங்கிய பணத்தை தினகரன் சார்பாக யாரோ கொடுத்த பணத்தை வாங்கியிருக்காரு அவருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஏற்பதாக இருந்தால் அந்த பணத்தை அவர் எங்க கொண்டு கொடுக்க போறாரு? இல்ல கொடுக்க போறாருங்கிறத வச்சு நம்ம குற்றம் சாட்ட வேண்டாங்கிறேன். அவர் உண்மையிலேயே கொடுத்திருந்தாருனாலோ இல்ல இன்னாரு ஒத்துக்கொண்டிருந்தாங்கன்னு அவர் பேசியிருந்தாலோ முற்றிலும் அதுவே ஒரு மோசடியா இருக்கு. நான் வாங்கி தர்றேன்னு சொல்றதே எனக்கு அதிகாரி தெரியும். அதாவது பணம் இவர் தினகரன் சார்பா எனக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்றாரு சுகேஷ். அதுக்காக தினகரன் மீது வழக்குன்னா இவருக்கு தான் நான் தரப்போறேன் இவ்வளவு தரப்போறேன்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்டோட அவருடைய வழக்கையும் பேர்ல பதிவு பண்ணிருக்கணும்ல. குற்றத்தை கொடுத்ததாக சொல்லப்பட்டவரும் கையூட்டாக வாங்கப்பட்டவரும் குற்றவாளிகள். தேர்தல் ஆணையத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் அதை பத்தி பேசலாம். சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் கை நீட்டி பணம் வாங்கல. தேர்தல் ஆணையம் கை நீட்டி பணம் வாங்கல. அங்க உள்ள அதிகாரிகள் யாரும் பணம் வாங்கல. அதனால நீங்க அவங்கள சேர்க்க வேண்டாம்னு சொல்றீங்க. இதுவரை முடியாதுன்னு சொல்றீங்க. வாங்குறதா சொல்லப்பட கூட இல்ல, பேசப்பட கூட இல்ல. இல்ல, இதுவரை கிடைத்த தகவல் பற்றி மட்டும் தான் நான் பேசுறேன். நாளைக்கு இது என்னவா விரிவடைய போகுதுன்னு தெரியாது. சரி, அது நாளைக்கு என்னவா விரிவடைய போகுதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற தகவல் அடிப்படையில் நான் பேசுறேன். அவர் நண்பர் சொன்னாப்ல இது அடிப்படையா எலெக்ஷன் கமிஷனே சம்பந்தம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த எஃப்ஐஆர்ல என்ன பண்ணுவாங்க, யாரு முதன்மையாக அவர்கள் பெயர் மற்றவர்கள் அப்படின்னு இருக்கும். அந்த எஃப்ஐஆர் அந்த அதர்ஸ் இல்லைன்னா இந்த வழக்கே கிடையாது. இரண்டாவது, இந்த வழக்கினுடைய சாரமே வந்து எலெக்ஷன் கமிஷனை பொறுத்து தான். எலெக்ஷன் கமிஷன் உள்ள அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பதாக நான் பெற்றேன் அப்படின்னு தான் சுகேஷ் சந்திரன் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஒரு இன்ஃபர்மேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு இப்போ காவல் துறையில் கஸ்டடியில் எடுத்திருக்கிறாங்க. அவர் மேற்கொண்டு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்பதுன்றது புலனாய்வு. ஆனால் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியாகவே பலவிதமான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ திடீர்னு அவங்க போய் ஒரு ரெய்டு பண்ணி ஒரு ஜெனரலா ஒரு பிராஸ்டல் ரெய்டு பண்ணி இன்று நடந்தது கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவரை ஏன் வாட்ச் பண்ணார்கள் அப்படின்றதுன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் தகவலை வைத்து நான் சொல்லுகிறேன். இவர் வந்து இந்த தேர்தல் கமிஷனுடைய முடக்கிய சின்னத்தை இவர் பெறுவதற்காக புரோக்கராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்த பிறகு அவரை தொடர்ந்து கண்காணித்திருக்கிறார்கள். அப்படி கண்காணித்திருக்கும் போது ஒரு டேப் ரெக்கார்டர் கான்வர்சேஷனை ரெக்கார்டு பண்ணி இதை போல அவர் டிடிவி தினகரனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ரேஷன் கடையில் மற்ற விஷயங்கள்ல மற்ற இடங்கள்ல
சில வேலை ஆர்டிஓ ஆபீஸ் வாசல்ல சில விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு சில புரோக்கர்கள் இருக்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துல சில விஷயங்களை செய்து கொடுப்பதற்கும் புரோக்கர்கள் இருக்கிறாங்கன்னு இதுல இருந்து புலனாகுது. புரோக்கர்னு ஆரம்பிச்சீங்கன்னா போஃபர்ஸ் கேஸ்ல இருந்து புரோக்கர் இருக்காங்க. ஆகவே எல்லா விதமான எலெக்ஷன் கமிஷன் வந்து விதிகளுக்காக கருத முடியாது. கருத முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதாவது நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவங்கள நம்பி போறாங்க, புரியலீங்களா? அது நடக்கக்கூடிய சாத்தியமா என்றது புலனாய்வுல தெரிய போகுது. அது யாரு இன்வால்வ் இருக்கிறாங்க இல்லன்னு. பட் இந்த ப்ராசஸ் எலெக்ஷன் கமிஷனுடைய சம்பந்தமே இல்லாம இந்த வழக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர் மெயினா அவங்கள வச்சுதான் இந்த வழக்கே இருக்கிறது. அவங்களுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் இந்த வழக்கு, அந்த முடக்கி வைத்த சின்னத்தை திரும்பி பெறுவதற்கு தான் இந்த வழக்கு அப்படின்னு தான் ஆரம்பத்தில் எஃப்ஐஆரில் போட்டிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர் இல்லைன்னு சொல்றதுக்கு சரியல்லன்றது என்னுடைய கருத்து. எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போதைக்கு அந்த அதிகாரிகள் பெயர் இருக்காது. இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த அரசாங்கத்தையோ அல்லது தினகரன் தலைமையேற்கிற இந்த கட்சியையோ இந்திய அரசு தனக்கு எதிரானதாக கருதுவதற்கான அரசியல் அடிப்படை ஒன்றுமில்லை. இல்ல அது உங்களுடைய அரசியல் புரிதல், உங்களுடைய அரசியல் புரிதல். அதிமுக இருக்கக்கூடியவர்கள் இதை வேறு விதமாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க சரி, நீங்க இலையில நின்னு ஜெயிச்சவரை நான் அதிமுக தான் தேர்தல் இல்ல. அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்க, சசிகலா குடும்ப உறுப்பினர்களை, சசிகலா தினகரன் போன்றவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு 2 அணிகளும் ஒன்று சேர்ந்து இலையை பெற்றுக்கொண்டு சின்னமாக பெற்றுக்கொண்டு 4 ஆண்டுகளை தொடர்ந்து நடத்துங்கள் யாரோ அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதற்கு குறுக்க நிற்கிறது தினகரன். தினகரனை இந்த வழக்கு போட்டு மிரட்டுறாங்கிறது அதிமுகவினுடைய புரிதல், அதிமுக புரிதல். உண்மையும் அதுதானாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா அதிமுக புரிதல் அதை வந்து பலர் பேசுறாங்க. எனக்கு அதுல இருக்கிற கவலை என்னன்னா, பாஜகவை இந்துத்துவத்தை தமிழகத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இவங்க தான் சரியான கேடயம் என்று சிலர் அப்பாவித்தனமா நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இல்ல அப்பாவித்தனமா ஓட்டை படகில் கடலில் நீங்க வந்து விக்டிம்ஸ வந்து திரும்பவும் விக்டிமைஸ் பண்றீங்கன்னு எனக்கு ஒரு உணர்வு வருது. நீங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு எல்லாரும் இணைந்த ஒரு அதிமுகவுக்காக முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சில அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்துட்டு இருக்கு. அந்த தியரியையும் நீங்க வாங்கிக்கல. இல்ல இல்ல, அவங்க வந்து கூப்பிட்ட உடனே சேவகம் செய்வதற்கு அவங்க ரெடியா இருப்பாங்கன்னு நீங்க நீங்க உங்களுடைய அரசியல் புரிதல்ல அந்த மாதிரி சொல்றீங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் மிரட்டவே வேண்டியது இல்ல. நீங்க கூப்பிட்டாலே வந்து நின்றுவாங்க. ஏற்கனவே 2 அதிமுக பிரிவுகளும் வந்துரும் நீங்க சொல்றீங்க. மருத்துவமனையில் இருக்கும் போதே ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் சொன்னோம், என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். காவிரி தீர்ப்பாயத்தை செல்லாமல் அடிப்பதற்கு பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க சொல்றது எதிராக போராட்டம் நடக்கல. தமிழக அரசு இதுவரை வாய் திறக்கவே இல்லை அதை எதிர்த்து. தமிழக அரசோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ எதற்குமே வாய் திறக்கலங்கிறதுக்காகவே நீங்க வந்து அவர்களை எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம்னு you are taking for granted. ஆமா, இவங்களால ஒண்ணும் தடுக்க முடியாது. அவங்களுடைய தாக்குதலை நீங்க சொல்றது நீங்க சொல்றதுடைய இன்னொரு பகுதி அரசகுமார் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். இந்த மாதிரி அதிமுக காரங்க சொல்றாங்க. இன்னைக்கு காலையில நிகழ்ச்சியில கூட, முதல் குரல் நிகழ்ச்சியில கூட அதிமுக பிரமுகர் வந்திருந்தாரு. 2 அணிகளையும் சேர்ப்பதற்கான முயற்சி சசிகலா தினகரனை ஒதுக்கி வச்சுட்டு நடக்குது. சசிகலாவோட கன்சல்ட் பண்றதுக்காக தினகரன் பெங்களூர் போயிருக்காருன்னு ஒரு நாளிதழில் வந்த செய்தியை பற்றி பேசணும். இன்று காலையில் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த தினகரன் மேல இந்த வழக்கு பற்றிய செய்திகள் வருது. இன்று 2 அணிகளும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும். எம்எல்ஏக்கள் எல்லாரும் நாளைக்கு சென்னையில் இருக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு வந்ததாக இருக்கு. இது எல்லாமே தனித்தனி செய்திகள்னு நாம நினைச்சிட்டு போலாம். நமக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான செய்தியாகவே இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா தனி அரசுக்கு அது எல்லாம் தொடர்புடைய செய்திகளாக தெரியுது. இல்ல, அப்படி பார்த்தால் அது வெறும் அதிகார அரசியல் போட்டியே தவிர
கொள்கை சார்ந்த அரசியல் ஒன்றும் இல்ல, கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு சித்தாந்தம் இல்ல அவங்களுக்கு. இப்ப நாம இல்ல அதிகார அரசியல் போட்டி பாஜகவுக்கும் இல்ல. அதிமுகவுக்கும் நடக்கக்கூடாதான்னு கேக்குறேன். நடக்கக்கூடாது நான் சொல்றேன். அதற்குரிய வழிகள் இருக்கு. அதற்குரிய வழிகள்ல அவங்க அதாவது அதிகாரத்தை எப்படி கையில எடுப்பது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள்ல எந்த தியரிக்குள்ளேயும் வராது. நீங்க வழக்கு போட்டு மிரட்டி திரு ரகுத்தமன்ட்ட கேட்போமே, டெல்லி போலீஸ் சிபிஐ வச்சு நீங்க மாநிலத்தை மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இடியை வச்சு அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஐடி ரைடு வச்சு மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, டெல்லி யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கிற போலீஸை வச்சு எல்லை தாண்டி வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதியை மிரட்டுறாங்கன்னு இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா? இது ஒரு வழிமுறைன்னு நீங்க சொல்லுவீங்களா? இதுக்கு முன்னாடி நேத்து பேசிட்டு சொல்லிருப்பீங்களா? அதுதான் இப்ப இது புதுசா வந்திருக்கு. இல்ல இப்ப அவரு ஒரு டிடிவி குற்றம் செய்யறாரு, அதெல்லாம் அப்புறம் முதல்ல ஒரு மத்திய அரசினுடைய இந்த ஏகாதிபத்திய மனப்பான்மை, பாசிச மனப்பான்மை, இதை முதல்ல தியாகனன் உட்பட நம்ம கண்டிக்கணுங்கிற நான் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய சட்டத்தினுடைய மாண்புகளுக்கு அப்பாற்பட்டு சின்ன சின்ன பொருளாதார குற்ற விவகாரங்களை சுட்டிக்காட்டி ஒரு மாநில அரசியல் கட்சிகளினுடைய தனி மனிதனுடைய உரிமையை இது வந்து பாதிப்படைய செய்வது, அதுவே முதல்ல ஒரு பெரும் குற்றம். இல்ல நான் சொல்றேன், இது நம்ம ஒண்ணு பார்த்தோம். இது எவ்வளவு தொடரும்னு பாருங்க. நீங்க கொஞ்சம் பாப்போம். பேசணும். என்னங்க பேசணும். அதனுடைய விளைவுகள் இருக்கு. அதனுடைய விளைவுகள் இருக்கு. அது அதிமுககாரங்களால விரிவாக சொல்ல முடியும். நீங்களும் நானும் அதை தயங்கி பேசணும். அதிமுககாரங்க விரிவா சொல்லுவாங்க. இப்ப நீங்க அதனுடைய விளைவுகள் என்னன்னு நீங்க சொன்னீங்க. ரேஷன் கடையில் இருக்கிற புரோக்கர் மாதிரி, ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிற புரோக்கர் மாதிரி, போக்குவரத்துறை அலுவலகத்தில் இருக்க புரோக்கர் மாதிரின்னு சொன்னீங்க. அந்த புரோக்கர்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக புரோக்கர் அவங்களுக்கு வேலையே 2 காரியம் சாதிச்சு கொடுத்தா, நான் போய் கியூவில் நிற்கிறதுக்கு அவன் வாங்கிட்டு போய் கையெழுத்து வாங்கி கொடுத்தானா 200 ரூபா பணம் கொடுப்போம், ஒரு உதாரணமா. அது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டவங்க, அதாவது நேரடியா ஒத்துக்கொள்ளப்படாத சம்பந்தப்பட்ட அதிகாரியும் ஏத்துக்கிறான், பயனாளியும் ஏத்துக்கிறான். அதுக்கு பேர் ரெகக்னிஷன். 2 பேரும் ஏத்துக்கிட்டு அங்கீகாரம் கிடையாது. முதல்ல தவறா புரிஞ்சிக்க கூடாது. இல்ல இதுலயும் இவர் பேர் என்ன, அத சொல்றேன். இந்த பிடிபட்டவரை ஈசியோட டீல் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதத்தான் சொல்றேன். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கப்பட்டவரும் கொடுத்திருப்பாருங்கிறதுக்கு நம்பகமா இருக்கு. ஊரே நம்பும் அவர் கொடுத்திருக்காருங்கிறத. பணம் வாங்கினவனும் ஃப்ராடுன்னு தெரியும். இவன் அதிகாரி கொடுக்குறேன்னு இவனா வாங்கியிருப்பான். ஏதாவது ஒரு அதிகாரி கொடுக்குறேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன், இவர்கிட்ட பேசியிருக்கேன். ஒண்ணு. 2வது வந்து நல்ல அண்ணன் தியாகண்ணன் தியாகண்ணன் ட்ராக் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. நீங்க புடிச்சு வளைச்சு அவரை கொண்டு வந்து கடைசியில ஒரு மதவாதம், காவேரி, டெல்டா, நெடுவாசம் எல்லாத்தையும் கொண்டாரு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அதிமுகவை அழிச்சுதான் தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நெசசிட்டி இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தயவு கூர்ந்து 1 நிமிஷம் பேசுறேன். எல்லாம் 3 பேர் பேசும்போது நான் பதில் சொல்லணும்ல. இல்ல, 2வதாக இந்த அதிமுக வந்து அடிச்சுக்க விட்டு வேடிக்கை பார்க்கறது. நீங்க சொன்னீங்க ரெட்டலையை முடக்குவதற்கும் பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது முடக்கியதை மீட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மீட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது பாசிபிலிட்டி. எவ்வளவு பெரிய ஜெனினிட்டியா தேர்தல் கமிஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது உலகமே தெரியும். கல்வியாளர்கள், அறிஞர்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தடுத்த வாக்குமூலங்கள் தான் சொல்லணும். இல்ல ஒண்ணு இங்க பாருங்க, நீங்க எதை பண்ணி என்ன வாக்குமூலம் வாங்கினாலும் தேர்தல் கமிஷனை, இப்ப தேர்தல் ஆணையத்தை நெருங்கவே முடியாது. காரணம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் அவ்வளவு ஒரு யோக்கியமான ஒரு நிர்வாகமா இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. சரி, இல்ல 2வது சொல்லிடுறேன். அண்ணனுக்கு தெரியும். சொல்லி முடிச்சாரேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அணிகளை சேர்ப்பது, பிரிஞ்ச அணிகளை சேர்த்து வைக்கிறது, அவங்களுக்கு என்ன பயன்னா, இன்னைக்கு வழக்கு மேல வழக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு விஜயபாஸ்கர்னால அவர் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல இப்ப 3 அமைச்சர்கள் வந்து மிரட்டப்பட்டாங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அமைச்சர்கள் வந்து ஜாமீன் கேட்டுட்டு அலைகிறாங்க. நாளைக்கு வந்து திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்க ஒரு பவரோட கொண்டு வர்றாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க இப்ப ஏட்டிக்கு பூட்டியா போய் ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா, ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா பல பேத்து மேல வழக்கு வரும். என்ன பண்ணி தொலைகிறதுன்னா அவங்க 2 பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிஜேபிக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் என்ன இருக்கு? சரி, அந்த அப்போ அரசகுமார் பேசும்போதும் சொல்றாரு, தியாகு பேசும்போதும் சொல்றாரு, உளவியல் ரீதியான சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு. இவர் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை செயல்பட முடியுமா?
அதாவது காவல்துறை ஆகப்பட்டது ரெண்டு விஷயம், இவர் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற உளவியலின் அடிப்படையில ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்க ஒரே ஒரு நிமிஷம் ஐயா சொன்னாங்க. சொல்ல விட்டுட்டேன். ஐயா சொன்னாங்க. இல்ல ஐயா சொன்னாங்க, கடந்த சில தவறுகளுக்காக ஒருவர் தண்டிக்கப்படவில்லை. இல்ல ஐயா அதனால சொன்னாங்க. ஏதாவது ஒரு கேஸ்ல எப்படியாவது தண்டிக்கப்பட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு உளவியல், ரெண்டு உளவியலும் சேர்த்து காவல்துறைக்கு எவ்வளவு தூரம் அனுகூலமாக இல்ல இத சொல்லி சேர்த்துக்கங்க ஐயா. ஐயா சொன்னாங்க அண்ட் அதர்ஸ்னா தேர்தல் ஆணையமா? ஏன் அண்ட் அதர்ஸ் இந்த ரெண்டு இதுக்கு இடையில சம்பந்தப்பட்ட என்ன பலர் இருக்கலாம்ல? தேர்தல் ஆணையம் ஒண்ணு இல்ல, தேர்தல் ஆணையம் கிடையாது. பட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க ஐயா. அதாவது இந்த வழக்கே வந்து தேர்தல் கமிஷனை பத்தி தான் வழக்கு. இருக்கட்டும். தேர்தல் கமிஷன் ஒதுக்கி வச்சுட்டு பேசுனீங்கன்னா எஃப்ஐஆர் கிடையாது. எஃப்ஐஆர் கிடையாது. தேர்தல் கமிஷன்ல நான் சொல்றது என்னன்னா, நீங்க தயவு செய்து ஏங்க மறுபடியும் சொல்றீங்க. அதாவது தேர்தல் கமிஷன் ஒரு ஃப்ராடுங்க. அது எப்படி தேர்தல் கமிஷன் பத்தி நீங்க எப்படி தினகரன் தினகரன் கொடுத்தாருங்க? ஊர்வலமே ஆர்கே நகர் தொகுதியில பார்த்தாங்களே தினகரன் கொடுத்ததா? அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அவர் சொல்றாரு, அவருக்கு தான் தர்றாங்க. ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஒரு ஆமா, தேர்தல் கமிஷனுக்கு நான் வந்து அதை அக்யூஸ்ட்னு சொல்லல. பட் இந்த கேஸ்ல ஆனா இந்த கேஸுடைய அடிப்படையே வந்து அதனுடைய ஆதாரத்தின் மூலமாக தான் இந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, டெல்லி பொறுத்தவரையில், அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையில் அங்க வந்து சிபிஐக்கும் ஈக்குவல் அதிகாரம் இருக்குது. சரி, இப்போ இந்த அஃபென்ஸ் வந்து டெல்லியில் நடந்தது. அந்த டெல்லியில் நடக்கக்கூடிய அஃபென்ஸ் ஆகப்பட்டது. அந்த டெல்லி போலீஸுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் சிபிஐக்கும் அதிகாரம் இருக்கிறது. இந்த சிபிஐ கூட இதை ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணியிருக்கலாம். அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய இது கிடையாதுன்னு சொல்ல, அதற்கும் அந்த மேலதிகாரிகளுடைய உத்தரவை வாங்கிட்டு தான், ஒப்புதலை வாங்கிட்டு தான் பண்ணிட்டுருக்கணும். அதை போல் பண்ணக்கூடிய ஒரு கேஸாக இது. ஏன்னா இது வந்து சம்மந்தப்பட்டது தமிழ்நாட்டினுடைய ஒரு நபர், அவர் ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவர். ஆகவே ஒரு இன்டர்ஸ்டேட் அஃபென்ஸ்னு சொல்லலாம். இன்டர்ஸ்டேட் அஃபென்சஸ்ன்னு சொல்லும்போது இதை டெல்லி போலீஸுக்காரர்கிட்ட கொடுத்து நீ விசாரிக்க சொன்னீங்கன்னா, நாளைக்கு அங்கேருந்து வராங்க, நாளைக்கு வந்து அவங்கள வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணும்போதோ அல்லது மேற்கொண்டு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தமிழ்நாடு காவல்துறை தான் இது பண்ணணும், உதவி செய்ய வேண்டும். புரியலைங்களா? அப்படி அந்த தமிழ்நாடு காவல்துறையாகப்பட்டதோ உதவி செய்கின்றதா இல்லையான்றது புலனாய்வுகள் தான் தெரியும். அதற்கப்புறம் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு அதை எடுக்கும் போதே என்ன பொறுத்தவரையில் இந்த வழக்கு ஆகப்பட்டது இதை போல இன்ஃபர்மேஷன் வந்துன்னா டெல்லி போலீஸ் கமிஷனரே சொல்லியிருக்கலாம், இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது சிபிஐக்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னுட்டு சிபிஐ கூட இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி அவர் இது அந்த பண்ணியிருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இன்டர்ஸ்டேட் கிரைம்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் சிபிஐக்கு கொடுக்காம டெல்லி போலீஸை கொடுத்தது, இந்த வழக்கை எப்படி அணுகுமுறை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னா இது பல விதமான மிஸ்யூஸுகளுக்கு உபயோகப்படுத்தப்படும்ன்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாளைக்கே ஒரு பிஜேபிக்கு எதிர்கட்சி ஆகப்பட்டது இங்கே தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க, அதாவது பல இடத்துல இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது, இது இருக்குது. நான் அவர் ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறேன், அவன் தான் ஃப்ராடுன்னு தெரியுது, அது போல் ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறேன், அவர் சொல்கிறாரு டெல்லியில் இருக்கிற மினிஸ்டர் தான் நான் கொடுக்க போகிறேன் அவர்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நான் ஒரு எஃப்ஐஆர் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன், தமிழ்நாடு போலீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இது வந்து ஸ்டேட்டினுடைய அதிகாரத்தையே வந்து இது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ். ஏற்கனவே டெல்லி போலீஸினுடைய கிரெடென்ஷியல்ஸ்னு தியாகு சொன்னதுல இதெல்லாம் இருக்கு. சோம்நாத் பாரதி ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய அமைச்சர், அவருடைய மனைவி கருவுற்ற காலத்துல நாயை விட்டு ஏவி அவங்கள கடிக்க சொன்னாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும், அவங்களுடைய மணிக்கட்டை கத்தியால கீறி அவங்கள கொல்ல முயற்சி செய்தாருங்கிற குற்றச்சாட்டுலையும் சோம்நாத் பாரதியை கைது செய்தாங்க. ஆனா நாய் அவர் சொன்னா கேட்கலங்கிறது டெஸ்ட்ல தெரிஞ்சு போச்சு, அதனால அவர் ஏவி விடலை அப்படிங்கிறதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ரிஸ்ட் வெட்டப்பட்டதற்கான எந்த சான்றுகளும் இல்லை, அப்படி காயமும் இல்லைன்னு நீதிமன்றம் வந்து டெல்லி போலீஸை கண்டிச்சு புகார் யார் சொன்னாலும் அதை அப்படியே குற்றச்சாட்டாக பதிவு செய்யறது நல்ல பழக்கம் இல்லை, நீங்க விசாரிக்கணும்னு கண்டிச்சு. அதாவது சிபிஐக்கும் டெல்லி போலீஸுக்குமே, டெல்லி போலீஸை பற்றி என்றைக்குமே தமிழ்நாடு போலீஸ் ஆகட்டும் கர்நாடகா போலீஸ் ஆகட்டும் நம்பிக்கை இல்லை தான். மக்கள்லாம் வந்து ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஆர்டர் பண்ணி சிபிஐ விசாரணை பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆகவே ஒரு ஒரு நேர்மையான ஒரு புலன் விசாரணை தேவைப்படுகிறது. அதில் வந்து பண்ணும்போது மற்ற ஸ்டேட்டு இதே அப்போசிஷன் பார்ட்டிஸு கூட சிபிஐ இப்போ இவரே கூட கேட்டிருக்கிறாரு, இந்த ஆர்கே நகர் தேர்தலில் ஒத்தி வைக்கப்பட்டதை பற்றி டிஎம்கே இப்போ ஒர்க்கிங் பிரசிடென்ட் வந்து சிபிஐக்கு இந்த கேஸை கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே சிபிஐன்னு வரும்பொழுது அந்த மத்திய அரசாகப்பட்டது சிபிஐ வச்சே இந்த கேஸை பண்ணியிருக்கலான்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இந்த டெல்லி போலீஸை கொண்டு வந்தது இது வந்து இன்டர்ஸ்டேட்டினுடைய போலீஸ் அதிகாரத்தையே
ஒரு மிஸ்யூஸ் பண்றாப்புல ஒரு அதிகாரம் வந்து விடும். இதுக்கு வழிவகுத்து விட்டார்கள். போலீஸ் ஒண்ணும் இந்த டெல்லி போலீஸ் ஆகப்பட்டது இது செய்ததில் என்னை பொறுத்தவரையில ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அக்கரன்ஸ் நடக்குது, ஆன் தி ஸ்பாட்ல பணம் கைப்பற்றுறாங்க, புரோக்கர் அங்க இருக்கு, அங்கதான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வருதுதான் போலீஸ்காரங்க பார்ப்பாங்க. ஆமா, முதல்ல அஃபென்ஸ் இருக்குதா, அந்த அஃபென்ஸ் ஆகப்பட்டது எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல நடக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இது இன்டர் ஸ்டேட், இன்னொரு சம்பந்தப்படாத ஒருத்தர் இருக்கிறார் இங்க டெல்லியில சம்பந்தப்பட்டார். கெஜ்ரிவால் வந்து டெல்லியில இருக்கிறவர், அவங்கள கேஸ் ரெஜிஸ்டர் பண்றவங்கலாம் டெல்லியில இருக்கிறவங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில டிடிவி தினகரன் நாங்கள் டெல்லியில் கிடையாது, அவருடைய கான்வர்சேஷன் இதுல இவர் சம்பந்தப்படுத்திருக்கிறார்னு சொல்லி இந்த டெல்லி போலீஸ் ஆகப்பட்டது ரிஜிஸ்டர் பண்ணுகிறது. சம்பவம் எங்க நடக்கிறது முக்கியம் கேளுங்க, சம்பவத்துக்குரியவர் எங்க இருக்காரு முக்கியம் இல்ல. நான் வந்து டெல்லி போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த வழக்கின் குற்ற இதை தொடர்பு பார்க்கும்போது ஒரு இன்டர் ஸ்டேட் இன்வால்வ்மெண்ட் பண்ணும்போது ஒரு சிபிஐக்கு அதிகாரம் டெல்லியை பொறுத்தவரையில், இங்கே தமிழ்நாட்டில் வந்து சிபிஐ ஆன் இட்ஸ் ஓன் கேனாட் ரிஜிஸ்டர், அது டெல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரம் வேணும், இல்லைன்னா ஹைகோர்ட் ஆர்டர் வேணும். ஆனால் டெல்லியை பொறுத்தவரையில் எந்த அஃபென்ஸ் நடந்தால் கூட சிபிஐக்கும் டெல்லி போலீஸுக்கும் சம அதிகாரம் இருக்குது. பல கேஸ் இருக்குது, நான் பல கேஸை சைட் பண்ணுவேன். அதனால டெல்லி போலீஸ் ஆகப்பட்டது சிபிஐக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு, நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அவங்க. ஆகவே நடைமுறையில் என்னுடைய கருத்தை நீங்க சொல்லி என்னுடைய பார்னா இது இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு கலைக்கக்கூடிய ஒரு முன் உதாரணமாயிடுது. அதுதான் நான் சொல்றேன். மற்றபடி இது டெல்லி போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணட்டும், ஆர்கனைசபிள் அஃபென்ஸ் யாருக்கு எடுத்தா கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இதை போல முன் உதாரணமாகப்பட்டது. இன்னும் ஒரு ஸ்டேட் போலீஸ் அதிகாரி வந்து ஒரு மினிஸ்டர் மேல நாளைக்கு பண்ணி நான் வந்து அரெஸ்ட் பண்ண போறேன்ட்டு போனார்னு வச்சுங்க, இப்ப தமிழ்நாடு போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வேறு விதமான பல. ஆகவே இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் மாதிரி ஆட்டம் கொடுக்கிறது. அதுதான். ஆகவே என்னை பொறுத்தவரையில ஒரு டெல்லி இதே அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் பணம் பெறப்பட்டதாகவும் சொல்லப்படும் இருவருமே மிகப்பெரிய குற்றவாளிகள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிற டெல்லி காவல்துறைக்கு முழு அதிகாரம் உண்டு. அக்கரன்ஸ் நடந்தது டெல்லியில, கையங்கலமா பிடிப்பட்டது. இதை வந்து புலனாய்வு பண்ணி தான் அவன் வந்து பிடிச்சிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை போட்டிருக்காங்க. ஏற்றுள்ள தினகரனை ஆதாரம் இல்லாமல் காவல்துறை சேர்க்கவில்லை. கண்டிப்பாக நாளை மறுநாளோ டெல்லி காவல்துறை வந்து விசாரிக்கிற போது உண்மை நிலவரங்கள் வெளியே வரும். தேர்தல் ஆணையத்திற்கும் இதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. மத்திய அரசுக்கு அவருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்ட ஏஜென்சிகள் மூலமாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை சீர்குலைக்க அல்லது அதை கலைக்க, ஆனால் அந்த ஆளுகிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கு திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சதி செய்கிறது. அதனுடைய நடவடிக்கையாக தான் நம்ம தொடர்ந்து இரட்டை இலையை முடக்கியது. ஆர்கே நகரில் வாக்காளர் பெருமக்களை சந்திக்க முடியாது டிடிவி அணி அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கட்சியிலும் டெபாசிட் போய் டிடிவி 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போறாங்கிற செய்தி தெரிஞ்ச உடனடியாக நீங்கள் டிடிவி ஜெயிச்சுவார்னு தெரிஞ்சது உட்பட்டு தான் வருமான வரித்துறை நடவடிக்கை சோதனை உடனடியாக அது முடக்கப்படுகிறது, தேர்தல் நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆகவே டிடிவி தொடர்ந்து ஆட்சியினுடைய அரசு கட்சிக்கு தலைமைக்கும் ஆட்சி நடத்திருக்கிறாங்கிறதுக்காக திட்டமிட்டு பாஜக சரி செய்கிறது. முடக்கிறதா பிஜேபி வேலை கிடையாது. அதாவது பாஜகவினுடைய அரசியல் நோக்கம் தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறுவதுதான் என்று சொன்னால், தமிழக மக்களுடைய பிரச்சனைகளில் அது இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிற நிலைப்பாடுகளின் அடிப்படையில் மென்மேலும் தமிழக மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கும், தனிமைப்படும். அதிமுகவை பொறுத்தவரை யாரும் தலையிட்டு அழிக்க வேண்டியதில்லை, அது தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிற போக்கில் போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற தலைவர்களை நம்பியெல்லாம் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியாது. எனவே இந்த ஊழல் அரசியலை ஒதுக்கிவிட்டு போராட்ட அரசியல் வழியாகத்தான் பாஜகவையும் தடுத்து நிறுத்த முடியும், இந்துத்துவத்தையும் தடுத்து நிறுத்த முடியும். ஊழலா மதவாதமா என்றால் மதவாதம் பேராபத்து என்று சிலர் சொல்றாங்க. மதவாதம் பேராபத்து தான், ஆனால் மதவாதத்தை தடுப்பதற்கு ஊழல் உதவாது. அது இதை விட பேராபத்தா போய் முடிஞ்சிடும் அந்த முயற்சி. எனவே மக்களை சார்ந்து இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இது போன்ற வழக்குகள், குறிப்பிட்ட வழக்குகள் என்ன ஆகுதுங்கிறது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தா ராம்மோகன் ராவ் மாதிரி
இந்த சந்திரசேகர் என்னன்னு பார்க்கணும் பொறுத்து. மிஸ்யூஸ் ஆஃப் பவர் வந்து பிரச்சனை இல்ல. பாஜக மதவாத ஊழலையோ மதவாதத்தையோ ஒழிப்பதற்கு யார் வேணாலும் பவரை மிஸ்யூஸ் இல்ல, மிஸ்யூஸ் பண்ண கூடாதுங்கிற சந்தேகமே இல்ல. மிஸ்யூஸா இல்லையாங்கிறது சம்பந்தத்துல பாஜக போய் மதவாத கட்சி, பாஜக மதவாத கட்சி என்னுடைய கருத்தாகப்பட்டது இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் நாம் பேசினாப்புல சிபிஐ இது டெல்லி போலீஸ் ஆகப்பட்டது இந்த வழக்கை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கை பற்றி நம்ம பேசுறதுக்கு காரணமே என்னன்னா டிடிவி தினகரனை அக்யூஸ்டாக சேர்த்துருக்குறாங்க. இதை வந்து சுகேஷ் சந்திரன் மாத்திரம் பிடிச்சிருந்து அவங்கள்ட்ட 10 கோடி இருந்தால 100 கோடி பிடிச்சிருந்தா கூட இந்த வழக்கை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் ஒரு டெப்டி லீடர் வந்து அவரை சம்மந்தப்படுத்தி ஸ்ட்ரைட்டாகவே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அது ஒன்றும் ப்ரிலிமினரி இன்கொயரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட கிடையாது. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, காவல்துறையில் கஸ்டடியும் எடுத்துட்டாங்க. மேற்கொண்டு புலன் விசாரணை நடத்த போகிறாங்க. அது எந்த பாதை போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியும் இது பொலிட்டிக்கல் நோக்கம் உள்ளதா அரசியல் நோக்கம் உள்ளதா அப்படி என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அது என்னுடைய கருத்து. நாளையிலிருந்து அடுத்து நடக்கக்கூடிய செயல்கள் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.